மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் பாலியல் சம்பந்தப்பட்ட விடயம், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியது. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று யோசிக்கின்றோம். அதை நாங்கள் எவ்வாறு சொல்லுவதென்றால் அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லுவோம். அதாவது திருமணம் ஆகியும் ஒரு பெண், ஒரு மனைவி அவருடைய அந்த கன்னி கழியாமல், அதாவது அவர் தன்னுடைய கணவருடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைக்காமல் இருக்கின்ற இந்த திருமணங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அண்மை காலத்திலே இப்படி பலதரப்பட்ட பெயர் என்னை சந்தித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இதை பற்றி கொஞ்சம் நான் கதைக்கலாம் என்று விரும்புகிறேன். அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லப்படுகிற போது அதை தமிழிலே நேரடியாக நாங்கள் மொழிபெயர்த்தால், அதாவது பாவிக்கப்படாத திருமணங்கள் அல்லது திருமண உறவுகள் என்றுதான் அது பொருள்படும். இது பாவிக்கப்படாத திருமண உறவுகள் அல்லது திருமணம் என்று சொல்லுகின்ற போது ஒரு பெண்ணுக்கு திருமணமாகியும் கணவர் இருந்தாலும் கூட அந்த கணவர் தந்த பெண்ணுடன், தன்னுடைய மனைவியுடன் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ள முடியாத தன்மை, இதைத்தான் நாங்கள் இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லுவோம். இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்ட போதிலும், அதாவது உதாரணமாக அந்த கணவரினுடைய நோய்கள் என்று சொல்லுகின்ற போது முக்கியமாக இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகிற இரத்தத்திலே சுகர் இருக்கின்ற நோய்கள், அல்லது நரம்பு நியூரோலஜிக்கல் டிசார்டர் போன்ற நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் உள ரீதியிலே, அது மனது ரீதியிலே சில பிரச்சனைகளையும் இந்த இடத்திலே நான் கதைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நோய் சம்பந்தமான உடல் ரீதியான பிரச்சனைகளை பற்றி நான் பல இடங்களிலே இதை பற்றி நாங்கள் கதைத்திருக்கிறோம். ஆனால் இன்று அந்த மனது ரீதியான பிரச்சனைகளை பற்றி நான் கதைக்க இருக்கின்றேன். அண்மையிலே நான் சந்தித்த சில பையன்கள் எல்லாம் திருமணம் முடித்தார்கள். அந்த திருமணம் முடித்த முதல் தங்களுடைய பெற்றோரினுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் திருமணம் முடித்தார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், ஆண் பிள்ளைகள் இருந்தால் 30 வயசுக்கு முதல் கட்டாயமா 30 வயசு தான் இந்த பார்டர் திருமணம் முடித்து வையுங்கள். அதே நேரத்தில் வேற பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் பின்னுக்கு போடலாம். அவர் பல்கலைக்கழகத்தில் இருப்பார் அல்லது வேறொரு படிப்பை மேற்கொண்டிருப்பார் என்றாலும் கூட 30 வயசு, என்னுடைய பையங்களுக்கு கூட நான் சொல்லியிருக்கேன் 30 வயசு தான் உங்களை கடைசிலாய், அதுக்கு பிறகு நீங்கள் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்று. பெண்களை சொல்ல போனால் 23 வருட வயசு என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் தங்களுடைய மேற்படிப்புகளை மேற்கொள்ளுகின்ற போது அதன் காரணமாக அந்த 23 வயசை 30 வயசு மட்டும் கொண்டு போகலாம். எனவே என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த 30 வயசுக்கு மேலே அவங்களுடைய மகன் திருமணம் முடிக்காமல் இருக்கின்ற போது தாய் தகப்பன்னர் அவர்களை வற்புறுத்தி வேணாம் என்று சொல்ல அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமணம் முடித்து வைத்த பிறகு அவர்களுக்கு அந்த அறையினுள்ளே தன்னுடைய மருமகளும் மகனும் இருக்கிற அறையினுள்ளே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த அறையினுள்ளே பலதரப்பட்ட மனக்குழப்பங்கள், மனக்குளறுபடிகள், பல பிரச்சனைகள், உள சம்பந்தமான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம், மன அழுத்தங்கள் எல்லாம் அந்த கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. கடைசியிலே அவர்கள் வைத்தியரை காணக்கூட அவர்களுக்கு வெட்கமாக இருந்து ஒரு நிலைமை திருமணம் முடித்து 6-8 மாதங்களுக்கு பிறகுதான் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்திப்பதை நான் கண்டிருக்கின்றேன். எனவே அண்மையில் ஒருவர் வந்தார், 8 மாதங்களாக அவர் ஒரு விதமான திருமண உறவையும் அவர் நீடிக்கவில்லை. எனவே 8 மாதங்களாக திருமணம் முடிந்து 8 மாதங்கள் அவர்கள் செக்ஸ் என்ற வார்த்தையை அவர்கள் பாவிக்கவில்லை. இருவருக்கும் இடையிலே ஒரு விதமான பாலியல் உறவுகள் கூட இருவருக்கும் இடையிலே இருந்தது கிடையாது. கடைசியிலே பார்த்த போது அவர்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த பிரச்சனை கூடி, இவருக்குமே பிரச்சனை கூடி எங்கதை அடைவதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்கள் முக்கியமாக கவனிச்சுக் கொள்ளுங்க. முந்தி மாறி இல்லை பெண்கள், சரியான அட்வான்ஸ், அவர்களுக்கு எல்லாமே தெரியும். பெண்கள் இல்லாத ஒரு வேலையுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், விண்வெளிக்கு கூட பெண்கள் போய் எல்லா சாதனைகளையும் மாசக்கணக்காக இருந்துட்டு வந்திருக்கிறார்கள்.
எனவே நாங்கள் பெண்களுக்கு எல்லாம் அடுத்தது அவர்கள் எல்லாவற்றையுமே பார்க்க யூடியூப் என்றால் என்ன எல்லா விடயங்களுமே அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே எல்லா விடயத்தை பற்றியும் அவர்களுக்கு எல்லாமே தெரியும். எனவே முந்திய மாதிரி பெண்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நாங்கள் அவர்களை ஏமாற்ற முடியாது. இந்த நிலைமையிலே என்ன நடைபெறும் என்றால் அங்கு பாரி ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். எனவே பெற்றோர் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நான் சொன்னேன் அன்கன்சுமேட்டட் மேரேஜ் என்று சொல்லுகின்ற போது பாதிக்கப்படாத திருமணங்கள் திருமண உறவு என்று சொல்லும் போது முக்கியமாக சில ஆண்கள் ஹோமோசெக்சுவாலிட்டி ஓரின பாலியல் சேர்க்கைக்கு அவர்கள் உட்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஆண்களுடன் ஆண்கள் சேருகின்ற இந்த ஹோமோசெக்சுவல் என்று சொல்லப்படுகின்ற ஓரின பாலியல் சேர்க்கைக்கு உட்பட்ட ஆண்களுக்கு தன்னுடைய மனைவியுடன் இன்னொரு பெண்ணுடன் இருக்க அவர்களுக்கு தோன்றாங்க. இரண்டாவதாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். எனவே போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சரியான பயம், அவர்களுக்கு அவர்களை அறியாமலேயே உடலே ஒரு ஒரு பிரச்சனை. உண்மையிலே அப்படி ஒரு பையனை கூட ஒரு ஆண்மகனை கூட நான் சந்தித்தேன். அவர் உண்மையாக என்னோட தான் போதைப் பொருள் பாதிப்பதாக சொல்லவில்லை. ஆனால் பரிசோதித்து பார்க்கின்ற போது எனக்கு வடிவாக விளங்கினது அவருடைய நித்திரமயக்கமாக இருந்தால் ஒரு மாதிரி இருந்தால் கடைசியிலே மனைவியை வெளியில் அனுப்பி போட்டு காய்த்த போது சொன்னால் தான் போதைப் பொருளுக்கு பழக்கமாக இருக்கிறது என்றும் என்ன மனைவிக்கு கிட்ட போய் செக்ஸ் செய்ய பயம் என்னால் அவருக்கு ஒரு உள்ளூர் ஒரு பயம் இருக்கின்றது. அவரை அறியாமலேயே அவருக்கு என்ன ஏற்படுகின்றது, இந்த தன்னாலே அந்த பெண்ணுடன் தன்னுடைய மனைவியுடன் செக்ஸ் வைத்துக் கொள்ள முடியாது, எனக்கு ஆண்குறி விரைப்படையாது அல்லது விரைப்படுந்தால் உடனடியாக விந்து வெளியேறிவிடும் என்ற ஒரு பயம் அவரை அறியாமலே அவர் உடலிலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலே தான் இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் வந்து ஏற்படுகிறது. எனவே இதிலே இருந்து விடுவதற்கு பல வழிகள் இருக்கின்றது, பல மருந்துகள் இருக்கு. அதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுவேன். எனவே இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால், அதாவது இப்போதே கேட்டுக்கொண்டிருக்க பல பெண்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பல பேர். எனவே உங்களுடைய கணவரும் இந்த கேட்டகரி இந்த நிலைமையில் இருப்பாராக இருந்தால் உடனடியாகவே ஒரு இதை பற்றி அறிந்த ஒரு வைத்தியகம் கண்டு அவருடைய ஆலோசனைகளை பெற வேண்டும். அவர் உங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்வார். ஒரு மாதம் திருமணம் முடித்து ஒரு மாதம் மட்டும் பாருங்கள், உங்களுக்கிட்டே உங்களுடைய கணவர் வருவதில்லை, உங்களுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்வதில்லை என்று சொன்னால் அவருடன் பேசி கதைத்து, சில ஆண்களுக்கு வைத்தியரைக்கான விருப்பமே இல்லை, அது அடுத்த பிரச்சனை, பெரிய கவலையாக இருக்கிறது. என்னுடன் வந்து கதைப்பார்கள், ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள். பிறகு போய் வீட்டில் இருந்து தொலைபேசியின் மூலம் அழைப்பதை எடுத்து என்ன பிரச்சனை என்று சொல்லி எல்லா பெரியோரு லிஸ்டை ஒரு 5-10 நிமிடங்களாக சொல்லுவார்கள். அப்போது நான் கேட்பேன், நீங்கள் வந்து சந்தித்தீர்கள் தானே, ஏன் இதை சொல்லவில்லை என்று சொல்லி, டாக்டர் உங்களோட முன்னாலே இதை பேசுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இதை பற்றி வெட்கப்பட வேண்டிய தேவையே கிடையாது, வெட்கப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே கூடுதலாக நான் வாழுகின்ற பதுளை மாவட்டத்திலே பல பேர் பெரிய இயற்கை அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய பெயர் என்னை வந்து அடைந்தார்கள், அவர்கள் என்ன பாலியல் உறவை வைத்துக் கொண்டு. எனவே இதான் அந்த பிரச்சனை. என்றபடியால் பாலியல் உறவு என்பது மிக மிக முக்கியமானது. எனவே என்ன நடைபெறும், பெண்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கணவர் ஒரு மாசம் சரியாக நாங்கள் 1 மாசம் என்று அது கூட நாள் என்றாலும் பரவாயில்லை, 1 மாசம் மட்டும் பாருங்கள். அதற்கு பிற்பாடும் உங்களுடைய கணவர் உங்களுடன் பாலியல் ரீதியான செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைத்தில்லாவிட்டால் அது அன்கன்சுமேட்டட் மேரேஜஸாக போய்விடும். கட்டாயம் அந்த ஒரு வைத்தியரை சந்தியுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்கவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மெயில் செய்தி மனுஷனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் யோசிச்சு கொள்ளுங்கள், சில பேருக்கு பார்க்கக்கூட பயமாக இருக்கிறதே தன்னுடைய பேர் இந்த பார்த்தவர்கள் லிஸ்டிலே வருமோன்னு சொல்லி. இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இது சாதாரண ஒரு பிரச்சனை, இது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, அனைவருக்குமே இருக்கின்ற பிரச்சனையாகத்தான் இது இருக்கிறது. எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.